ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோயா கீமா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரொம்பவே ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சப்பாத்தி, தோசை, ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி சப்பாத்தியோட செம்ம காம்போவாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்ல ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சுட்டு இந்த மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் கரெக்டாக நீங்கள் செய்ய போகிறதுப்ப நீங்கள் வந்து இது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறி அந்த தண்ணியை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துங்க. புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இதை அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் அரைக்கணும். அதாவது ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது. திப்பியாக கோர்ஸாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த மிக்சரோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆக விடுங்க. ரெட் சில்லி பவுடர் போட்டால் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். நார்மலான மிளகாத்தூள் போட்டால் உங்களுக்கு இந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து சுகர் போடுறதுனா போடலாம், ஆப்ஷனல் தான். போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும். இது நல்லா கிரேவி வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க. இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி லைட்டாக பட்டர் போட்டிங்கன்னா சூப்பரான சோயா கீமா மசாலா ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவல் காம்போவாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்போ சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1-2 நறுக்குன பூண்டு, பெரிய வெங்காயம் ஒரு 3 பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி போடுங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். இது போனதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு இந்த மசாலா நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோட நல்லா மிங்கிள் ஆகட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நம்ம தண்ணி சேர்க்குறப்ப தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா அதில் இறங்கி ஊறி அந்த தக்காளி தொக்குக்கான டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது நல்லா ஒரு டைம் நல்லா கொஞ்சம் ட்ரையாக கிளறி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காகிடும் கிரேவி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். லாஸ்ட்டாக அப்படியே கொத்தமல்லி தழை மேலே போட்டு விட்டால் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை ஃபேமஸ் பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, 2 பட்டை, ஸ்டார் அனைஸ் அன்னாசி பூன்னு சொல்லுவோம்ல அது, 3 கிராம்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓரளவு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதோட பச்சை வாசனை போகணும். இது போனதுக்கப்புறம் தனியாக மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோக்குள்ள நைஸாக தண்ணி ஊற்றி அரைக்க முடியுமோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதே பேனில் மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோட கலர் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 2 தக்காளி போட்டு நம்ம ஏற்கனவே ஒரு மசாலா கரைச்சிருக்கோம். ஸோ ஒரே ஒரு தக்காளி. இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த உப்பு, இந்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட நல்லா வதங்கணும். வதங்கிறது தான் இந்த சால்னா வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச பேஸ்ட், அந்த பேஸ்ட்டு தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்ருக்க கேப்பில் நம்ம இதுக்கு வந்து இன்னொரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 10 முந்திரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மிக்சரோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த தேங்காயும் முந்திரியும் வந்து அந்த சால்னா வந்து சீக்கிரமே நம்மளுக்கு வந்து கெட்டியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். மூடி போட்டுட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நான் கிண்டும் போதே தெரியும் இந்த சால்னா டக்குன்னு எவ்வளோ தூரம் கெட்டியாகிடுச்சு. இது வந்து கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டால் சூப்பரான மதுரை ஃபேமஸ் சால்னா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இது எல்லாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கி நல்லா கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காய்கறிகள் என்ன காய்கறி இருந்தாலும் இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இந்த மசாலாவோட இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சேரணும். தண்ணி ஊற்றாமல் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே பரட்டி விடுங்க. இது வெந்துட்டுருக்க கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அரை மூடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம்,
1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் வந்து ஒரு 5லேருந்து 6 கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். இது போட்டதுனால தான் அந்த குருமா வந்து ஒரு ரிச் டேஸ்ட், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், கெட்டியாகவும் சீக்கிரமே ஆயிரும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அந்த வெஜிடபிள் மிக்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அந்த குருமா தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றி ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணால் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி கூட, தோசை, இது வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை டிஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்டாக் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான புரோட்டாக்கு ஏற்ற ஒரு சிக்கன் சால்னா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டாவோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஃப்ரீயாக இருக்க டயத்தில் புரோட்டாவும் இதுவும் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். 2 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பெப்பர் எடுத்துக்கலாம். இந்த பெப்பர் வந்து காரமும் டேஸ்ட்டும் இந்த மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். இதை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இந்த கசகசா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது நல்லா அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப நேரம் கூட இது பண்ண தேவையில்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அதோட வாசனை வந்தால் போதும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அரைங்க. நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. இதுதான் இந்த சால்னாக்கான முக்கியமான ஃப்ளேவர் தரக்கூடியது இந்த மசாலா தான். ஒரு 5 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேணாம், சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய். இது வந்து கரெக்டாக ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. தண்ணி ஊற்றி பேஸ்ட் இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் என்னென்ன போட போகிறோன்னு பார்க்கலாம். பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு. அது நல்லா வந்து வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட் பண்ணலாம். இது வந்து கரெக்டாக 5லேருந்து 6 பேர் தாராளமாக இந்த சால்னா வந்து போதும். நான் சொல்கிற அளவு, இந்த சொல்கிற அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சால்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். இது வெங்காயம் நல்லா மேஷ் ஆகட்டும், நல்லா குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாமே ஆட் பண்ண கரெக்டாகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக. இந்த இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த சிம்லேயே வச்சு, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த சிம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளி, 3 வெங்காயம்னா 3 தக்காளி ஈக்குவலாக போடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மேஷ் ஆயிடணும். ஹையில் வச்சு நல்லா இது பண்ணுங்கள், கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பவுடர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஏற்கனவே வந்து பெப்பர் நிறையா போட்டிருக்கிறதுனால 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக போடுறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே பெப்பர் வேறு போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. உப்புலாம் போட்டு நல்லா இந்த மசாலா போடும்போது எப்போதுமே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளிலாம் மிங்கிள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த சிக்கன் ஆட் பண்ணோடனே நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேணாம். அந்த மசாலாவோட அந்த சிக்கனை நல்லா பிரட்டி விடலாம். அப்போ தான் இந்த இதில் இருக்க டேஸ்ட் எல்லாம் அந்த சிக்கனோட சேர்த்து மிங்கிள் ஆக முடியும். அது இல்லாமல் நம்ம சிக்கன் போட்டோன்னே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும்ல, அதுவே வந்து அந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு போதுமானது. கொஞ்சம் நேரம் அந்த சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி கூட வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இது புரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் புரோட்டாவோட தான் இது வந்து சூப்பரான காம்போ. புரோட்டா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு சால்னா வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த சால்னாவோட டேஸ்ட் வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கூட ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லாமல் டேஸ்ட்டாக ஒரு ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிவிட்டேன். சோம்பு 1 டீஸ்பூன். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டுமே டிஃபர் ஆகும் சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும். வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் தக்காளி போட்ட உடனே நம்ம உப்பு போடுறோம். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அது வதங்கிட்டுருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி தேங்காய், 4-5 பூண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 3 முந்திரி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி இது பண்ணுறதுக்குள்ள அது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஸோ வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குருமா வந்து கெட்டியாக இருக்குன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. குருமா வந்து தண்ணியாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்புறம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லியாக இருந்தால் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு காரெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா செக் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி 15 மினிட்ஸ் தான் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.